இங்க பாருங்களேன், என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான். "என்னம்மா இது வாழ்க்கை? எப்ப பாரு விடியுது, அடையுது, அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. ஒரு முன்னேற்றமும் இல்ல. பெருசா ஏதாவது சாதிக்கணுமா, பெரிய ஆள் ஆகணும்" அப்படின்னேன். அப்ப நான் சொன்னேன், "அட வயசு வந்தா எல்லாரும் வயசாயிடும்டா, ஏன்டா இப்போ?" அப்படின்னு கேட்டேன். "அந்த பெரிய ஆள் இல்லம்மா, பெரிய விஷயமா ஏதாவது செஞ்சு நான் அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்னான்." அப்ப எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதை ஞாபகத்துல வந்தது. நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன். "நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்குறியான்னு?" கேட்டேன். அவன் உடனே "சரி சொல்லு" அப்படின்னான். அப்ப 2 நண்பர்கள் இருந்தாராங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். இவன மாரியேவும் தினமும் காலையில போவாங்களாம். ஊருக்குள்ள போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்களாம். அப்படியே வந்து அந்த சத்திரத்தில படுத்து உறங்கிருவாங்களாம். அப்ப அதில ஒரு நண்பர் சொன்னாராம், "என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே போய்க்கிட்டு இருக்கே! வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரும் அவளுக்கு. நம்ம பெருசா ஏதாவது செய்யணும். கடவுள் மட்டும் என் கனவுல வந்தாருன்னு வச்சுக்கயேன், நான் இந்த நாட்டோட இளவரசிய கல்யாணம் பண்ணி நான் ராஜாவாகி பக்கத்து நாட்டையும் புடிச்சு பெரிய ஆளாயிடுவேன்" அப்படின்னு சொன்னாராம். அப்ப கூட இருக்கிற நண்பர்ட்ட கேட்டாராம், "நீ கடவுள் கனவுல வந்தா நீ என்ன கேட்ப?" அப்படின்னு. அவரு, "எனக்கு இவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லப்பா. ஏதோ பொறந்துட்டோம். அ உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடும், படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும். அதுக்கு ஏன்டா நீ போய் கடவுள்ட்ட கேட்குற? நான் ராஜாவாயிட்டா உனக்கு குடுத்துர்றேன்னாராம்." அதே மாரி இவர் ராஜாவாயிட்டாராங்க. அப்போ ஒரு திராட்சை தோட்டமும், அதில கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு வீடும் அவருக்கு குடுத்தாராம். காலங்கள் ஓடிடுச்சாம். அப்ப எப்படியாவது நம்ம நண்பன போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிஸியாவே இருப்பார் இல்லையா? பார்க்கணுன்ட்டு வந்தாராம். வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். உடனே அவருடைய பெருமை அதெல்லாம் சொன்னாராம். நாட்ட பிடிச்சேன், அத பிடிச்சேன், இத பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அதெல்லாம் வச்சுட்டு ஏதேதோ சொன்னாராம். சரி அப்படின்னு கேட்டுட்டு அவரும் இவர் வந்தாரேன்னு சொல்லி விருந்து சமைச்சு குடுத்துட்டு போய் படுத்துட்டாராம். உடனே 1 மாசம் தங்கியிருந்தாங்களாம் பாருங்க. அவர் தினமும் பேசிட்டு பேசிட்டு தூங்கிறாரு. இவருக்கு தூக்கமே வரல. அப்பதான் யோசிச்சாராம், "எப்பா நம்ம கேட்ட வரம் தப்பா இருக்கு. அவர் பாருங்க போய் படுத்த உடனே உறங்கிறாரு. நமக்கு நாடு நாடுன்னு சொல்லி தளபதி, சேனாதிபதின்னு ஒவ்வொருத்தரா வந்து நம்மள தொந்தரவு பண்றாங்க." அப்படின்னு சொன்னாராம். இதே மாரி தாங்க பைபிள்ல வசனத்துல போட்டிருக்கு. "நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவன நஷ்டப்படுத்தி லாபம் என்ன?" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கங்க. இத எங்க பாட்டி எவ்வளோ சுருக்கமா கதையா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் நானும் இப்ப இவன்கிட்ட சொன்னேன். அவன் என்னையவே பார்த்தானா, "என்னடா இப்படி பார்க்குற? இந்த கதை உனக்கு புரிஞ்சுதா? புரியலையான்னு?" கேட்டேன். "அது உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே உன்ட்ட வந்து பேசினேன் பாத்தியா? என்னைய சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஏங்க நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு நைட்ல உங்க கனவுல கர்த்தர் வந்தாருன்னா, நீங்க என்ன கேட்பீங்க? அழிஞ்சு போற ஆஸ்திய கேட்பீங்களா?